Bang. Bang. Thank you, sir. எல்லாரும் அயன் பண்ணி கிளாஸ்க்கு அமைதியா போகணும். சத்தம் வெளியே வரக்கூடாது. போ 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 போ. முடிவிட்டானே அன்னைக்கு முடிவிட்டு சொன்ன முடிவிட்டானே வெட்டிட்டேன் சார். எங்க இருக்க? என்னது என்னது என்ன வெட்டிட்டேன் சார். வெட்டிட்டேன் சார். எங்க உன்னை முடிவிட்டியா? என்ன முடிவிட்டு இருக்கா? முடி அரக்கூர் வெட்டி இருக்கா நீ? கொடுக்குவா சார். வேணாம் சார். நடங்கண்ணா வானா வரணும். வா 10 நாள் படிச்சு நீ வச்சுக்கிட்டு ஆரம்பித்தம் பண்ணுங்க நீ வா. எப்படி ஒரு ரூபாய் தாண்டும் போல ஏறிட்டே தான் போது ரேட்டும் என்ன செய்ய எப்படியும் வாங்கிட்டு ஆகணும். மருமூர் நிக்காப்ல மருமூர் எங்க வலைக்கும் சலாம். என்ன மனை முடிக்கவா? இல்லாமா சும்மா அப்படியே வந்து ஒரு ஆளை பார்க்க வந்தா அவர் வரான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காமா. மருமூரே சொல்ல மறந்துட்டேன். பின்னாடி ஒரு மனை கிடக்கு, சின்ன மனை. இப்ப வாங்கி போட்டா பின்னாடி நல்ல விலைக்கு போவோம். என்ன சொல்லியா? நம்ம அக்கௌண்ட் ரூபா வந்தது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி மோகம் பிடிச்சி வந்துருக்காங்களா? என்ன ரொம்ப நேரம் யோசிக்கியா? இல்லையமாமா இப்ப எதுவும் வாங்குற மாதிரி ஒன்றும் இல்லையா நம்ம கிட்ட பட்ஜெட் எதுவும் பார்த்து விடுவோமா? என்ன வரும் நேரத்தை பேங்க்ல இருந்து பிச்சா பண்ணது தெரியும் எனக்கு. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது? நம்ம இதுக்கு எந்த ரூபா இருந்தாலும் யாருக்கு ரூபா இருந்தாலும் எப்படி உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது? எப்படி மை எதுவும் போட்டு பாக்கல என்ன? மாப்பிள்ள சொன்னா இருக்கட்டும், நான் ஏன் வாரேன்? நீங்க யார்ட்டையும் கொடுத்து ஏமாத்தர கூடாதா? யாரு ரவிக் மாப்பிள்ளையா? அன்னைக்கு அப்படியே ஒரு மனை இதாகி போச்சு. போய் பார்த்தா கடைசியா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா பெரிய பஞ்சாயத்துல இழுத்து விட்டு கடைசியா முடிச்சு வரதுக்குள்ள போதும் ஆகி போச்சுவோமா. சரி மறுமுறை நான் சொல்றதை கேளுங்க. பின்னாடி சின்ன மனை தான் சரிங்களா? பட்டா எல்லாமே ப்ராப்பரா இருக்கு, பத்திரம். ஆனா சரி அவ சொந்தக்காரனா நல்லா இருந்துட்டு போட்டுமே நான் நினைக்க. நீங்க எப்படி இது பண்ணுறீங்க? சொந்தக்காரங்களை நம்பி எதுலயும் இறங்க முடியலையா மாமா? இறங்கிட்டா தள்ளி விட்டுருதியா. திருப்பி எட்டி பார்த்தானா 10,000 வேற இருக்கு. என்னைக்கு ஏறி வர நீங்க ஒரு வாட்டி வந்து பாருங்க. வாங்க, நல்ல இடம், சூப்பர் இடம். ஒரு ரூபா அடிச்சிடலாம். இறைவனிடம் கையே போன் வருது. ஹலோ இது வாப்பாவா? யார்ல நீ? பாபா அண்ணா பாபா. இல்ல நீ இல்ல நான் அப்புறம் பேசிட்டா. ஒரு சமாச்சாரத்துக்காண்டி வந்திருக்கேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும்ப்பா. இல்ல நான் ஒரு வேலையா வந்திருக்கேன், அப்புறம் பேசிட்டா. நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அது கொஞ்சம் பாருப்பா ப்ளீஸ். சரி அனுப்பு, பார்த்து துளையிறேன். இது எப்படி இவங்க கையில போச்சு? யாருன்னு தெரியலையே. அவன் கண்டுபிடிக்கிறேன். மருமோர எல்லாம் ஒன்னால நம்ம நேரத்தை எல்லாரும் என்ன பண்ண சொல்லியிருந்தோம்? எஞ்சி எடுத்து வாசி. திருக்குறள் வார்த்தை எடுத்து வாசி. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உள்ளது. நாயிலா ஏன் வாசிக்கு மேல கத்திட்டு எல்லாரும்? நீ உட்காரு. இஸ்மாயிலே எஞ்சி வாசி. முனபக்தேடு துப்பாக்கு வாசி. என்ன எத்தனை மணிக்கு வர? சார் லேட் ஆயிடுச்சு. என்ன லேட் ஆயிடுச்சு? சார் கொஞ்சம் குளிக்க லேட் ஆயிடுச்சு. உன் வீடாதங்க என்ன பட்டணம் மட்டும் அன்னைக்கு முடிவு சொன்னோம்னா நீ மீன் பண்ணு அம்மா முட்டு போடுவா போடு. சார் யாரு சிரிச்சா? சார் நான் சிரிக்கவே இல்லை சார், சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். காலையில அவங்க பண்ணிக்கிறீங்களோ? இப்ப யார் கடைசி வாசா? டென்த் வந்து நாயை கத்திட்டு இருக்கு. இருக்க நாளே தானே கேட்டையில்லா. அட அப்பா இப்பா நேரங்காலத்தோட வர மாட்டியாப்பா. வெளியே கொள்ளுங்க பாரு. இல்லையே வட்ட போல சிரிக்கனா உனக்கு இருக்குல்ல எல்லா பேரும் இருப்பாரு. சும்மா இல்ல நானே படிக்கிறேன். நீங்க யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்க? ஏன் என்ன யூனிஃபார்ம் தானே எப்போதும் பண்ணோம் இருக்கேன். இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேல பேரு எல்லாம் யூனிஃபார்மா வேணா போட்டு எல்லாம் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்க மாதிரி போட்டு வந்திருக்காங்க. நாட்டு நடப்பே தெரியாம தான் நாலு பேர் எதுக்கு நான் சத்தம் போட்டு இருக்கியா? எதுக்கு சத்தம் போட்ட நீ? உன்னை முடிவு சொன்னோம்ல சார். நான் பிரின்சிபல்ட்ட நாளைக்கு வெட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் சார். எத்தனை நாளைக்கு நீ முட்டு போடு? ரெண்டு நீங்க ஃபுல்லா முட்டு போடணும். நீ என்னைக்கு முடிவெடுதோ அன்னைக்கு கிளாஸ்க்குள்ள வந்தா மட்டும் போதும். முட்டு போடுங்க. வெளியே நாய் முட்டு போட ரெண்டு வரும். நீ என்ன நல்லா பிடிச்ச நாயை நீ சேட்டை பண்ணி நீங்க அடுத்த வீடு சார்பும் சத்தம் போடாம இருக்கணும். முட்டை அடிச்சிருவோம்ல போல இதுக்கே ஒருத்தையும் பார்க்க மாட்டேங்க. மொட்டை அடிச்சோம்னா
அப்ப இவனும் நல்ல சிரிச்சாங்க, இவங்களெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அவங்க நல்லா படிப்பாங்க. நல்லா படிக்கிறவங்க மட்டும் என்ன சேட்டை பண்ணா உங்களுக்கு எல்லாம் இருக்குதே. என்ன இன்னைக்கு எந்த பிள்ளையுமே வரல? ஒரு நாள் தான் நம்மளே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஒரு பிள்ளையும் வரல இன்னைக்கு. அஸ்லாம் வலைக்கும்ப்பா. மனுஷன் இல்லப்பா சாப்பிட போறேன். ஆமா இப்ப சாப்பிட போறேன். சரிப்பா, இவன் வந்து மாடன் எங்கப்பா? இன்னும் ஆளை காணோம். ஸ்கூல்ல இன்னைக்கு அடிச்சாங்கப்பா சஃபிகா. ஏன்பா? சார் அடிச்சாங்க, வாத்தியார் இன்னைக்கு வாசிக்க மாட்டேன்னு சொல்லி அடிச்சாங்கப்பா. எப்பா அவருக்கே ஒழுங்கா வாசிக்க தெரியல, ஒரு பேங்க் செலான் கூட ஒழுங்கா ஃபில்அப் பண்ண தெரியலையாப்பா. அவர் என்னத்த சொல்லி கொடுக்காரு, அவனையும் அடிக்காரு அவனை. அதனாலதான் அப்ப நான் வேற டியூஷன் சேர்ந்துட்டு இப்போ. இவன் டியூஷன் போதாலும் சரி, இவன் வச்சு போதாலும் செய்தாங்க. அவன் படிக்கிற டியூஷன்லாம் சரியில்லைப்பா. எங்கப்பா அவன் டியூஷன் போறான்? பாதி நாள் கிரிக்கெட் விளையாட போயிருந்தான், பாதி நாள் தெண்டல் பிடிக்க போயிருந்தான். எனக்கும் அதானப்பா தெரியல, ஒரே தெண்டல பிடிச்சிட்டு ஒரு காட்டுவாசம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எதுனா டிஸ்கவரி சேனல்ப்பா பண்ண போறாங்க அவங்க. எம்ம டியூஷன் வர சொல்லுங்கப்பா, நல்ல டியூஷன் தான். அப்படி பண்றியப்பா? நான் சித்தி பேல மட்டும் நான் அவனை சேர்த்து விடுவேன், சரியா? நீ பாத்துக்கப்பா அவனை. ஆட்டப்பா ஒரே ஒரு சமாச்சாரம் அப்பா, ஒண்ணு மட்டும். என்னப்பா? சொல்லுப்பா. அந்த புறா வளர்க்குறானா அப்பா, அவனோட கவனம் எல்லாமே செதறுது. ஆமாப்பா, ஆமா எனக்கே அது ஒப்பலப்பா. நானே இந்த வெளிநாட்டுல இருந்து வந்து எவ்வளவு செழிப்பா இருந்தா உனக்கு தெரியுமையா? எப்ப அந்த புறாவை கொண்டு வந்து அன்னையில இருந்து தருத்துறம்பா. எனக்கு ஒரு மண்ணு வைக்க முடியுது. நான் பாருப்பா, போய் எல்லாத்தையும் பறக்க விடுறானே இல்லையா பாரு. பறக்க விடாதீங்க அப்பா, ஏன்ட்ட கொடுங்க அப்பா. சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கடை வச்சிருக்காங்க, அதுல நல்ல துட்டு வாப்பா. துட்டா? ஆமா அப்பா, நல்ல துட்டு வாப்பா. புறா நீங்க எதுக்கு ஆபத்தாலும் பறக்க விடுறீங்க? சரி ஏன்ட்ட கொடுத்துருங்கண்ணா அப்பா. அப்படியேப்பா, சப்பா அப்படி செஞ்சிருவோமா? சரிங்க அப்பா, நானே வாங்கி உங்களை எல்லாம் வாங்கி தந்துடுறேன். சரிப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். சீராசு கருணு லக்கானு ஒரு குஞ்சு கேட்டா தரமாட்டேன்னு சொல்லுங்க. குடத்தை வரல, குடத்தை தீட்டு வருது, சின்ன பிள்ளைய கூட்டு வருது. மாட எங்க இல்ல சீதிங்க? அவன் இந்த சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்காப்பா. இல்ல சண்டை போறே தப்பு, அதான் நல்லா பாத்துட்டு இருக்கீங்க. படிங்க போங்க, கூட்டிட்டு போப்பா, சித்திக்கு போப்பா. என்னல? ஒன்னும் இல்ல, பாசிட்ட நினைச்சு பார்த்தேன். பாசிட்டா? ஆமா, தலங்க எப்படி நேரமா நிக்க சும்மா நீங்க வேற. என்னம்மா இப்ப தானே வந்தேன், இப்ப தானே வந்து எல்லாரும் 10 ரூபா கொடுக்க தானே செய்யுது. இல்லங்கம்மா எல்லாம் அரிசி ஆண்கள் அரிசி இல்லையே, ஆண்கள் அரிசி இல்ல. நான் தானே நிக்கேன், அவன் தான் நிக்கேன். பிடிச்சிட்டு பேர் பண்ணி தண்ணி தானே பிடிச்சிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் இருங்க, பொறுமையா இருங்க. நல்லா 10 ரூபா தண்ணி வரலாமா? 10 ரூபா தண்ணி வரல, இப்பதான் விட்டுருக்கான். அதுவும் பொருட்கள் உங்களுக்கு 7 விடும். வாழ இல்ல மேத்ஸ் மட்டும் தனி டியூஷன் போகணும். நம்ம ஏரியால உள்ள எல்லா வீட்லயும் தூக்கியாச்சு, புதுசா எதுவும் வீடு இருக்கா எப்படி தூக்க போறாங்க? எடுக்கல இருந்து இறங்குற வரைக்கும் நான் உங்களுக்கு பிளான் போட்டு தரேன், எனக்கு எந்த ஒரு பயதம் இல்லையே. என்ன இஸ்மாயில் இப்படி சொல்லிட்ட? நம்ம சபி புறாவை தூக்கி உனக்கு தானே தந்தேன் அவன் கருணைய. நீங்க சும்மா இருங்க, அது சீக்கு தலை சுத்தி 2 நாள்ல செத்து போச்சு அது. நிஷா குல்சார லவ் பண்ணத மாதிரி எனக்கு தோணுதுல. குல்சார்லாம் லவ் பண்ணல, நிஷாக்கு வேற ஒரு கண்ட்ரோல் இருக்கு. என்ன கண்ட்ரோலு? அது எனக்கு தெரியும். நான் உங்கள்ட்ட பொறுமையா சொல்றேன். உங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமா ப்ரொபோஸ் பண்ணா வாய்ப்பு இருக்கு. நானும் அத்தம்ல ப்ரொபோஸ் பண்ணும் பாக்கேன். ஆனா அதுக்கு இந்த ஐசிக்கு மாதிரி இந்த முடி இருந்தா சரி வராது. சொல்றவெல்லாம் அங்க வடக்காங்க அங்க ஒரு நாய் கையில புக்கு இருக்கான்னு பாரு. எல்லாம் ஜோடியா உட்கார்ந்துட்டு இருக்கு. இது ஸ்கூல் நினைச்சா பார்க் நினைச்சியால? நீ 7th தானே படிக்க, நீ 8th தானே படிக்க. இவன் கூட உனக்கு என்ன ஜோடி? சார் டவுட் கேட்கான் சார். டவுட் தான் சார். இவன்ட்ட டவுட் கேட்கியா? இவனே முட்டை மார்க்கெட்டுக்கா இவன்ட்ட டவுட் கேட்கியா நீ? அவன் எங்க இன்னொருத்தன் நான் வடக்க மாதிரி இருப்பான்ல, அவன் எங்க? சார் இந்த இருக்காப்ல என்ன புறணி பேசுறான்னு சொல்லி விடு. வாழ 2 பேருங்க வா. கம்பெட்டு வா. கொழுப்பெடுத்து அலையறீங்கன்னா எல்லா நாயும் இங்க வா, ஒருத்தோட எல்லாமே இங்க வா. முட்டு போட்டு வாங்கல. ஹலோ, காய்கறியா? நான் எதுக்கு வாங்கணும்? பாத்திரம் கழுவுறது நானு, சமையல் பண்றது நானு. காய்கறி மட்டும் வாங்குவோம், தம்பி விட்டு வாங்க சொல்ல மாட்டியோ? போனவை வாங்கிட்டு வரேன். இஸ்மாயில் அந்த பையாட்ட 2 ஐஸ்கிரீம் வாங்கி. ஐயா 2 ஐஸ்கிரீம். தேவலாம் பண்ணாங்க சொல்லிடுவேன். இதுக்குதான் கல்யாணம் பண்ணவே கூடாது. ஹலோ, இப்ப நம்ம என்ன சொல்லிருந்தோம் சார்? பிடி பீரியட் சொல்லிருந்தீங்க சார். பிடி பீரியடா? ஆமா சார். 8th-க்கும் 10th-க்கும் ஃப்ரீ பீரியடா? எல்லாரும் 5 நிமிஷம் அமைதியா இருக்க, நான் போயிட்டு மேக்ஸ் வர சொல்றேன். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் என்ஜாய்ங்களே. எப்படி அவர் அங்க போறதுக்குள்ள வேற ஏதாவது போன் ஒரு மறந்துடுவாரு, தூர விடுங்க. ஹாய் கைஸ், இந்த ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெயிலையும் தன்னோட குடும்பத்துக்காக கடுமையா உழைக்கிறாருங்க. இந்த பணம் நிறைஞ்ச உலகத்துல இன்னும் ஒத்த சிறப்புப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. நம்ம மனசு கேட்காம நம்மளும் உடனடியா போய் தண்ணியும் கொடுத்துட்டோங்க. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு முன்னால அம்மா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, அப்பா பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட். சூப்பர். டீசெண்டா போய் ப்ரொபோஸ் பண்ணிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் நிஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் நிஷா. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை லவ் பண்ண தெரியுமா? எத்தனை பேட்டு அடி வாங்கினேன் தெரியுமா? ப்ளீஸ் நிஷா, நான் உன்னை ரொம்ப துருவா லவ் பண்ணுவேன். உனக்கு தெரியும்ல, ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. கண்டிப்பா நான் உன்னை ராணி மாதிரி வச்சிருப்பேன். ஐயோ அதான் அண்ணாச்சி மாவல்லா இல்ல உன்னை குயின் மாதிரி வச்சிருப்பேன். குயினா? Ding
வந்தா